டெல்லி உயிரியல் பூங்காவில் வெள்ளை புலியால் கடித்து குதறப்பட்ட தனது கணவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அல்ல என்று அவரது கர்ப்பிணி மனைவி கூறியுள்ளார். டெல்லி உயிரியல் பூங்காவில் மக்சூத் கான் என்ற 20 வயது வாலிபரை துடிக்க துடிக்க வெள்ளை புலி கடித்து குதறிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் நாடு முழுக்க கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. வெள்ளை புலியின் வாழிடத்தைச் சுற்றி உயிரியல் பூங்கா அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததாலேயே வாலிபர் தவறி விழுந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததைத் தொடர்ந்து உயிரியல் பூங்கா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மக்சூத் கான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் தானே குதித்ததாகவும் நடந்த சம்பவத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு என்றும் உயிரியல் பூங்காவின் செய்தி தொடர்பாளர் ரியாஸ் கூறியதை மக்சூத் கானின் மனைவி நிராகரித்துள்ளார். தன் கணவர் நல்ல மனநலனோடு இருந்ததாகவும் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் கட்டுக்கதைகளை கட்டி விடுவதாகவும் கூறினார். उसका सास ने बोली है वहाँ से चिड़ियाखाने से फोन आया था। चिड़ियाघर की तरफ से ये भी बोला जा रहा है कि वो लड़का थोड़ा मानसिक तौर नहीं, सब झूठ है, सब झूठ बातें सही था, वो सब झूठ बातें। कोई उसको मानसिक तौर पे परेशानी थी जिस वजह से वो थोड़ा आगे चला गया था पीछे? नहीं। அதிகாரிகள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் மருமகன் உயிருடன் இருந்திருப்பான் என்று மாமியார் கண்ணீருடன் கூறினார். 20 मिनट बैठ के था, एकदम बचाने का कोशिश करता तो बच जाता, मगर लोग बेलपारवी छोड़ दिया। மக்சூத்தின் தந்தை ஆட்டோ ஓட்டி வருகிறார். மனைவி ஃபாத்திமா 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். டெல்லியில் மேம்பாலத்துக்கு அடியில் வறிய நிலையில் வசித்து வரும் மக்சூத்தின் குடும்பத்துக்கு டெல்லி உயிரியல் பூங்கா நிர்வாகமோ மாநில அரசோ இதுவரையில் எந்த நிவாரண உதவியையும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.